மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. குறிப்பாக வேலூர் மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை எச்சரிக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களிலேயே தொடர்ச்சியாக பல ஊர்களுக்கு விஜய் அவர்கள் களம் காணுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படியே அவர் போகிற எல்லா இடங்களிலும் என்ன நடக்கிறது என்பது உங்கள் பார்வைக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளனாக. ஏன்னா வேலூர் வெயில் காலங்களிலும் கடுமையான வெயிலை சந்திப்பீர்கள், மழை காலங்களில் கடுமையான குளிரை சந்திப்பீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே கடந்த முறை சேலம் மக்களுக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றேன். வேலூர் என்பது அதிகமாக மலை பிரதேசமாக இருக்குது. அந்த மலைகளில் வெயில் அதிகமாக இருந்தாலும், பனி அதிகமாக இருந்தாலும் அது அந்த மக்களை அதிகமாக பாதிக்கும். அப்ப இந்த முறை வேலூருக்கு விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். 23ஆம் தேதி வேலூருக்கு வருகிறார். வேலூர் மக்கள் உஷாராக இருங்க. ஏன்னா இவர் அந்த ஊரை நோக்கி வரும்போது இவரோடு சேர்ந்து ஒரு யமதர்ம வாகனம் ஒன்று வரும். அந்த வாகனத்தை பார்வையிடுவதற்காக கூட்டமாக தறிக்கிட்ட அந்த ரசிக குஞ்சுமணிகள், அறிவில்லாத ரசிக குஞ்சுமணிகள், மங்குனிகளாக இருக்கிறவர்கள், தற்கூரி கும்பல் பின்னாடியே விரட்டிட்டு போகும். தாயை அடிச்சுட்டு கூட அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு கடந்த சேலம் கூட்டத்துல ஒரு தற்கொலை ஒண்ணு சொன்னிச்சு பாத்தீங்களா, 5000 ரூபாய் வாங்காதுன்னு எங்க அம்மாவை அடிச்சாங்க. அது எங்க திருந்த போகுது? இப்படித்தான் ஒரு தவறான ஜென்சி கூட்டத்தை விஜய் உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பெண் சொல்லுது, 2.5 வயசு குழந்தைய வெயில்ல கூட்டிட்டு குழந்தை போனா போயிட்டு போதுங்க, எங்க அண்ணனை பார்க்க வந்தால, எனக்கு அது போதும் அப்படின்னு பேசுது. ஆபத்தான மனநிலைக்கு அவர்களை மாற்றி கொண்டிருக்கிற விஜய் என்கிற மிக மோசமான மனிதர். நான் பாரு, என் குழந்தை எங்க அம்மாட்ட விட்டு வந்தேன், எனக்கு மயக்கம் வரல, எனக்கு எதுவும் வரல, ஆனா கரூர்ல 41 பேருக்கு விஷ ஊசி போட்டு கொண்டாங்கன்னு ஒரு பொண்ணு பச்சையா பொய் பரப்புகிறது, வதந்தி பரப்புகிறது. இது எல்லாம் செய்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு முதல் முறையா வாக்களிக்கிற வாக்காளராக இருப்பாங்க. இல்லைன்னா அவர்களுக்கு 21 வயசு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அனுபவம் என்பது இருக்காது. அவர்களுக்கு இந்த நடிகர் மாயையில இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு அந்த நடிகர் மாயை என்பதை விட்டு அகலாமல் அப்படியே எங்க பார்த்தாலும் விஜய் முகமா தான் தெரியுது. யமதர்ம வாகனம் வந்தா கூட அது விஜய் முகமா தான் தெரியுது. நாம என்ன பண்ண முடியும்? இப்ப வேலூர் மக்கள் நீங்க உஷாரா இருங்க. 23ஆம் தேதி அங்க அவர் வருவதற்கான அதற்கான ஒழுங்குகள் செஞ்சிருக்கிறாங்க. 25,000 பேர் திரளுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அதற்கு அனுமதி அரசாங்கம் தருமா, காவல்துறை தருமான்னு தெரியல. அப்படி அவர்கள் தந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வேலூர் கடுமையான வெயிலை சந்திக்கும். சேலத்தை விட கடுமையான வெயில் இருக்கும். கண்டிப்பாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிப்பாட்டுவாங்க. பகல் நேரத்தில் தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதே போல 12ல இருந்து 3 தான் கேட்டிருக்காங்க. ஏன் இது கேட்கிறார் என்றால், அந்த நேரத்துல தான் அவருக்கு பகல்ல வந்தா மட்டும்தான் பார்வைக்கு தெரியும், ராத்திரில வந்தா தெரியாது. அதனால கண்ணு தெரியாதுன்னு சொல்ல வரலங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பகல்ல வந்தா ட்ரோன் காட்சிகள் மூலமாக அவருடைய செல்வாக்கை எல்லா மக்கள் தெரியும் காட்டிக்க முடியும். ரீல்ஸ் போட முடியும். அவங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆட முடியும். அதை சோசியல் மீடியாலே குடும்பம் நடத்த முடியும். சோசியல் மீடியாலே ஆட்சி நடத்த முடியும். சோசியல் மீடியாலே முதல்வராக வலம் வர முடியும். இதற்காக தான் அவங்க மொட்டை வெயில்ல மக்களை பல மணி நேரம் காக்க வச்சுட்டு அந்த ட்ரோன் காட்சிகளை படமாக்கி அந்த பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாட்டி அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு, மக்களே பார்த்துங்க, திமுகவை ஓட்டு போடாதீங்க, திமுக தீய சக்தின்னு பேசிட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறேன்னு சொல்லாம விஜய் காணாம போயிடும். ஒருவேளை அங்க யாராவது மயக்கடிச்சு வந்தாலும் இவர் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு. ஒருவேளை அங்க யாராவது செத்து போனாலும் தொடர்ந்து இவர் பேசிட்டே இருப்பாரு. பேசலாமா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பேசலாமான்னு வர அவர் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும்போதும் இன்னொன்னு பேசிட்டு இருப்பாரு. சோ இதுதான் விஜயனுடைய கடந்த கால வரலாறாக இருக்கிறது. வேலூர் மக்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நம்ம கடமை சொல்ல வேண்டியது, எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எச்சரிக்கிறோம். இதுக்கு மீறி நீங்க அந்த கூட்டத்துக்கு போய் உங்களுக்கு உபாதைகளை பெற்றுக் கொள்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு உயிரை அங்க தானமாக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லாம பெற்றோர்களுக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்ற விஷயம், உங்க வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள அடக்க பாருங்க. இந்த நேரத்துல வீட்டுல உட்காந்து டிவியில பார்க்க சொல்லுங்க. ஒன்னும் போய் நேரில் பார்த்து ஒரு ஆணியும் புடுங்க போறது இல்லை. இந்த வீட்டுல உட்காந்து பார்க்க சொல்லுங்க. அது மாதிரி பெண்கள் இருந்தா, குழந்தைகளோடு இருக்கிற பெண்கள் இருந்தா அந்த தற்கொலைகள் மாதிரி அந்த மாதிரி முண்டங்கள் மாதிரி போய் இங்க பேச விடாம போக விடாம வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தா வீட்டுல அடக்கி பாருங்க. அடக்காம போய் ஊர்ல தான் உதப்படுவேன்னு சொன்னா அதை நம்ம யாரும் தடுக்கவே முடியாது. பெரும் பழமொழியே சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு அடங்காதான் ஊர்ல உதப்படுவான்னு. நீங்க வீட்டுல சரியில்லைன்னு சொன்னா ஊர்ல எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கான அந்த உங்களுக்கு படிப்பினை அங்க கிடைக்கும். இது தறிக்கட்ட கூட்டமா இருக்கு, அவர்களை நெறிப்படுத்துங்க நம்ம எல்லா இடங்கள்ல சொல்றோம். அது அவர்கள் செய்வதில்லை. இதுக்கு ஒண்ணு நம்ம பண்ண முடியாது. இருந்தாலும் வேலூர் மக்களுக்கு ஒரு சிறப்பு எச்சரிக்கை. அவர் எவர் இல்லை, விஜய் ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர் உங்க ஊரை நோக்கி வரார்.
அவர் ஊர் நோக்கி அந்த வாகனத்தோடு வர்றார். அந்த வாகனம் ஏற்கனவே காவு வாங்கிய வாகனம், 41 உயிர்களை கொன்ற வாகனம். இந்த சேலத்திலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து காவு எடுத்திருக்கு. அவர் இறந்து விட்டார். அவர் வந்து செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு கூட மனசாட்சியே இல்லாமல் என்ன பேசுனாங்கன்னா, ஏங்க அவன் வடநாட்டாங்க, அவனுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம், அவனுக்கு நாங்க பாசே தரலங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி மிக மோசமான பச்சை பொய்யை அருண்ராஜ் போன்ற ஐஆர்எஸ், மாஜி ஐஆர்எஸ், அதுவும் மண்டையிலே மசாலா கிடையாது. ஒரு ஒரு பேட்டியில காரி துப்பிட்டு இருக்காங்க. இணையம் முழுக்க பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த அருண்ராஜ் சொல்றாரு, நாங்க பாஸ் தரல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு கை கழுவுகிறார். ஏற்கனவே உனக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு, ஸ்டெட் வச்சிருக்காங்க, ஆன்ஜியோ பண்ணிருக்காங்கன்னு பச்சை பொய்யை சொன்னார்கள். அப்படியெல்லாம் அந்த சுராஜிக்கு இதுவரை எந்த ஆபரேஷன் நடந்ததில்லை என்பதுதான் நிதர்சனமாக சொந்தக்காரங்க, அவங்க நண்பர்கள், பழையவர்கள்லாம் சொல்றாங்க. 20 வருஷமா தமிழ்நாட்டு மக்களை நேசித்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 20 வருஷமா இருக்கிறவர். ஏதோ திடீர்னு வந்து புலம்பெயர்ந்து இங்க வரலை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க வந்துட்டார். அப்ப எத்தனை தேர்தலை சந்தித்திருப்பார், விஜய்க்காக எத்தனை படங்களை பார்த்தார், விஜய் ரசிகராக இருக்காரு. ஆதவோட பக்கத்துல நின்று, ஆதவன்ற நம்ம ருசியான பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கிறார். எவ்வளவு தூரம் நெருக்கமாக அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் செத்து போனது பிறகு கூட விருந்து சாப்பிட்டு இருந்த கூட்டம் தான் இது. ஆகவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. விஜய் நிச்சயமாக களத்தில் வாக்கு ஸ்பாயிலராக இருக்கிறார். அந்த ஸ்பாயில் பண்றார் தேர்தலை. அது யாருக்கு பலன் அளிக்கும்னா, அவங்க முதலாளி இப்ப யாரு, பாஜக தான். பாஜகவுடைய பி டீம் சி டீம்லாம் கிடையாது. பாஜகவுடைய செல்ல குழந்தை, 2 வயசு குழந்தை பாஜக தான் வளர்த்து எடுத்திருக்கு. அதுதான் இப்போ களத்துல வந்து டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கு. அது ஸ்பாயிலர், வாக்கு ஸ்பாயிலர் அவர். அந்த அடிப்படையில விஜய் எங்கே போனாலும் அங்கே மரணங்கள் நிகழ்வதால் வேலூர் மக்கள் ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் தனியாக களத்துல நிக்கிறாரானா இல்லைங்க, மிகப்பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு. ஆமாங்க, நம்புங்க, மிகப்பெரிய கட்சி கூட்டணியில சேர போகிறது. அந்த கட்சி வேற எந்த கட்சியும் இல்ல, பாண்டிச்சேரி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற என்ஆர் காங்கிரஸ். தமிழ்நாட்டுல என்ஆர் காங்கிரஸ் ஆள் இருக்கான்னு கேட்க கூடாதுங்க. நான் சொல்றது பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில தாவாக்கா இருக்கான்னு கேட்க கூடாது. அங்கேயும் போய் திமுக நம்பாதீங்கன்னு தான் சொன்னார். தாவேக்காக அந்த நம்ம என்ஆர் காங்கிரஸ் ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்பவே தெரியும் என்ஆர் காங்கிரஸுக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம் இருக்குன்னு. இப்ப என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டிலிருந்து வெளியில வருவதற்கான சூழ்நிலை உருவாயிருச்சு. என்ஆர் ரங்கசாமி அதை வந்து வெளிப்படையாக பல விஷயங்களை இன்றைக்கு அறிவித்து விட்டார். அந்த அடிப்படையில அவர் விஜயோடு அணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அணி சேர்ந்தால் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸும் தாவேகாவோடு இணைந்து களத்துல நிற்கும். ஏற்கனவே தாவேகாவுக்கு ஒண்ணும் இல்லை, என்ஆர் காங்கிரஸ்க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. காங்கிரஸ் என்ற பேர்ல அவங்க எங்கேயாவது சலசலப்புகளை ஏற்படுத்தலாம். பாருங்க, என்ஆர் காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்துச்சுன்னா கிராமங்கள்ல இந்த காங்கிரஸ் அதை நம்பிடுவாங்க. ஓ, காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்காரங்க போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கூட்டணி வந்து திமுக கூட்டணின்னு சொன்னாங்கன்னா அங்க பெரும் குழப்பம் வரும். ஆக மொத்தம் நிச்சயமாக வருகிற 26 தேர்தல் மிக மிக குழப்பமான தேர்தலாக தான் இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட தெளிவான நிலைப்பாடை வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை சர்வசாதாரணமா எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த என்ஆர் காங்கிரஸோடு விஜய் சேர்ந்தால் விஜய்க்கு பலமா அப்படின்னா எந்த பலனும் தமிழ்நாட்டில் கிடையாது. பாண்டிச்சேரியில ஒன்னா இருக்கலாம். பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தயவை வைத்து விஜய் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகிறது வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் விஜய் இந்த தேர்தலில் தன் ஸ்கோரை எங்க எடுப்பார் என்று சொன்னால் பாண்டிச்சேரியில் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியில பாஜக தெளிவான நிலையை எடுத்தால் அங்கேயும் என்ஆர் காங்கிரஸ் அடி வாங்கும், விஜய் அடி வாங்குவார். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக அதிமுக அணி சேர்ந்திருக்கு. அதிமுக பாண்டிச்சேரியிலையும் பலமாக தான் இருக்கு. அங்க ஆட்சியில் இருந்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் அங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா விஜயனுடைய இந்த வேலூர் நிகழ்வுக்கு கேட்டிருக்கிற நேரம் நல்லா தெரிஞ்சுங்க, 12ல இருந்து 3 மணி தான். அப்புறம் உருட்டுவானுங்க, அரசாங்கம் தான் அந்த நேரத்தை கொடுத்துச்சு, நாங்க கேட்கவே இல்லைன்னாங்க. இப்போ நான் திரும்பி சொல்றேன், நீங்க கூட்டம் போடுங்க, வேணான்னு சொல்ல, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் மக்களை வெயிலில் விதைக்காதீர்கள். அவர்களுக்கு மறைப்புகள் ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து பந்தல் போடுங்க, பந்தல் போட்டு மக்கள் நிப்பாட்டுங்க, சேர் போடுங்க. எஸ்ஓபியில சேர் கிடையாதுன்னு ஒரு உருட்டுனார் முஸ்தபா என்கிற அவர் ஒரு கட்சி வச்சிருக்கார், தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி. அவர் விஜய்க்கு சப்போர்ட்டா எல்லா ஊடகத்திலையும் பேசுவாரு. என்னோட வந்து ஒரு சேனல்ல பேசும்போது சொன்னார், எஸ்ஓபியில சொல்லியிருக்காங்க சேர் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் விசாரித்து பார்த்த வகையில அப்படிலாம் எந்த ஒரு உத்தரவும் இல்லை. சேர் ஏன் போட மாட்டேங்கிறாங்க தாவேக்கானா, சேர் எவனும் தர மாட்டேங்கிறான். இவர்கள் கட்சிக்கு கூட்டத்துக்கு சேர் தருவதற்கு தமிழ்நாட்டில் எந்த சேர் வெண்டாஸும் சேர் வாடகை கொடுக்குற ரெண்ட் கூடுறவங்களும் எந்த நிறுவனங்களும் முன் வருவதில்லை. ஏன்னா இவங்களுக்கு சேர் கொடுத்து ஒரு சேர் கூட முழுமையாக திரும்ப எடுக்க முடிவதில்லைன்னு குற்றச்சாட்டு. 10,000 சேர் போட்டாலும் உடைக்கிறான், 50,000 சேர் போட்டாலும் உடைக்கிறான்.
சேர் மேல ஏறி நின்று அதை சேரை அடிச்சு உடைக்கிறாங்க. அது என்ன வெறி வருதுன்னு தெரியல. அந்த காரணமாக இவர்களுக்கு யாரும் சேர் தர்றதே கிடையாது. ஆனால் நிச்சயமாக சேர் கொடுத்து சேர் வச்சு மக்களை உட்கார வச்சா ஓரளவுக்கு இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். வேலூர்ல சேர் போட பழகுங்க, சேர் போடுங்க, மக்களுக்கு குடிதண்ணி வைங்க. குடிதண்ணி வைக்கிறது பத்தாது, உள்ள நுழையும் போது அவங்களுக்கு பாட்டில் தண்ணி கொடுங்க, உணவுகள் கொடுங்க. நீங்க இவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சு நீங்க கருப்பு பணம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஏன்னா 69 படத்துல நிச்சயமாக பாதி பணத்தை தான் வெள்ளையா வாங்கியிருப்பார் விஜய், மீதி எல்லாம் கருப்பு பணமா தான் வச்சிருப்பாரு. அது இல்லாம அரசியல் கட்சி வச்சுட்டு இப்ப பல பேர்கிட்ட வசூல் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பல 100 கோடிகளை வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. சமீபத்துல ஒரு 100 ரூபாய் ஃபார்ம் வித்து 50 லட்சத்தை எடுத்த கட்சி. இப்போ நீங்க ஆட்கள் எல்லாம் திரட்டி நிறைய காசு வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேட்பாளரா நிக்கணுமா, 1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால அந்த மக்களுக்கு குடி தண்ணீர், உணவுக்கான விஷயம், சேர், கழிவறை வசதிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவதற்கான சாத்தியங்களை செய்யுங்க. மீண்டும் மீண்டும் மரண வியாபாரியா இருக்காதீங்க, மீண்டும் மீண்டும் மக்கள் கிட்ட செருப்படி வாங்காதீங்க என்பது தாவாய்க்கானருக்கு, குறிப்பாக வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் சொல்ற விஷயம். இதை எப்படி அவங்க எடுத்துக்க போறாங்க, எப்படி அவர்கள் செய்ய போறாங்கன்றத அந்த கூட்டம் நடக்கும் போது அவங்க தெரிஞ்சு போகுது. அப்படி என்ன அவங்க புதுசா மாத்திடுவாங்க, இல்ல விஜய் போன உடனே எப்படி மாறும், களம் எப்படி மாறும் அப்படின்றத பொறுத்திருப்போம். விஜய் களத்துல குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறாரா அல்லது பிஞ்சிலே பழுத்தவராக இருக்கிறாரா என்பது போக போக தெரியும். பொறுத்திருப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.